பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல் குர்ஆன் சூரா பக்ரா அத்தியாயம் 2 பிரிவு 11 வசனம் 87 90 வரை. மேலும் மூசாவுக்கு வேதத்தை திட்டமாக நாம் கொடுத்தோம். அவருக்கு பின் நம் தூதர்களை நாம் தொடராக அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை நாம் கொடுத்து ரூஹுல் குத்தூசி என்னும் பரிசுத்த ஆத்மாவான ஜிப்ரயீலை கொண்டு அவரை நாம் வலிமைப்படுத்தினோம். உங்கள் மனங்கள் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும் போதெல்லாம் நீங்கள் அவரை தொடராது புறக்கணித்து பெருமையடிக்கின்றீர்களா? ஆக இறை தூதர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், மற்றொரு சாராரை கொலை செய்தீர்கள். எங்களுடைய இதயங்கள் நீர் சொல்லாததை விளங்க முடியாதவாறு திரையிடப்பட்டுள்ளது என்று யூதர்களாகிய அவர்கள் கூறுகின்றனர். அப்படி அல்ல, அவர்கள் சத்தியத்தை நிராகரிப்பதின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். எனவே மிக குறைவாகவே அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் அவர்களுடன் இருக்கின்ற வேதத்தை மெய்ப்பிக்கும் குர்ஆன் என்னும் இவ்வேதம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வந்த பொழுது இதற்கு முன் இதன் பொருட்டால் அவர்கள் ஓரிரை நிராகரிப்பாளர்களின் மீது வெற்றியை தேடிக் கொண்டிருந்தனர். ஆனால் நிச்சயம் வரும் என அவர்கள் நன்கு அறிந்திருந்த வேதம் ஒன்று அவர்களுக்கு வந்த பொழுது அதனை அவர்கள் நிராகரித்தார்கள். எனவே இவ்வாறு நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக. இந்த குர்ஆனை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் தான் நாடியவரின் மீது தன்னுடைய அருட்கொடையிலிருந்து இறக்கி வைத்ததற்காக பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை அல் குர்ஆனை நிராகரித்து தங்களின் ஆத்மாக்களை எதற்கு பகரமாக விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டதாகும். ஆகவே அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்துக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். இன்னும் நிராகரிப்போர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா.